Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பன்னீர் மட்டர் மசாலா. அதாவது இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து உரிச்ச பட்டாணி தான். இதை வந்து பாதி வந்து ஃபுல்லாக வேக வச்சுட்டு பாதி வந்து நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி பன்னீர் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 500 கிராம்ஸ் அளவுக்கு பட்டாணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உரித்து இது வந்து ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது அப்போ தான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கிரேவி செய்கிறப்ப என்னென்னா கொஞ்சம் லேட் ஆகாது. இந்த மாதிரி சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். இது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். இப்போ தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கலாம். இதை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும். அதாவது 4 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு. இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துருக்குறோம். இதை பொடியாக நறுக்கியிருக்கேன். 10 பல் பூண்டு இதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை 3ஐயும் நம்ம அரைச்சிக்கலாம். அதே மாதிரி 3 தக்காளி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி ஜாஸ்தி வேணுன்னா இன்னும் 2 தக்காளி கூட எடுத்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா அரைச்சி பியூரி மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டுனா முந்திரி எடுத்துக்கிறோம். முந்திரி ஒரு 25 முந்திரி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இது ரெண்டையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கு வந்து என்னென்னா ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே ஆட் பண்ணாமல் தேங்காயும் முந்திரி மட்டும் நம்ம நல்லா அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம். தாளிக்கிறதுக்கு அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் எடுத்துக்கலாம். மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பன்னீர் மசாலா, 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். அதாவது 3 டீஸ்பூன்னா நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கணும். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம் இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் 2, லவங்கம், நட்சத்திர மொக்கு. இது நல்லா வாசம் வர வரைக்கும் அப்படியே வந்து எண்ணெயில் பொரிஞ்சிடணும். அப்போ தான் வந்து இந்த மசாலா வாசம் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அதாவது இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது கலருக்காக, பன்னீர் மசாலா. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எனக்கு வந்து கிரேவி வந்து ஜாஸ்தி வேணுங்கிறதுனால நான் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதே வந்து 2 பேர் 3 பேர்னால் எல்லாமே வந்து 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் இருந்தாலே போதும். மசாலானோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இதில் நம்ம பாதி அளவுக்கு அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கிரேவி தேவைப்படுங்கிறதுனால அரைச்சிட்டனாலும் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது சூடாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். மீதி வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 250 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம்ஸ் அரைச்சிக்கலாம். தேங்காய், முந்திரி இது ரெண்டையும் நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது நம்ம இதுக்கு வந்து என்ன ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் ஆட் பண்ணாமல் முந்திரியும் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தெறிக்கும். நம்ம அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆட் பண்ணணும். முழு பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்சியில் இருக்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். ஃப்ரை பண்ணியும் போடலாம். ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அந்த பன்னீர்னோட டேஸ்ட் இருக்காது. நம்ம அதனால் டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் முந்திரியும் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணணும். உப்பு பத்தாது.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. பன்னீர் பட்டாணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆயில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் முந்திரி இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா நம்ம காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணியிருந்தோம், அந்த காரத்தையும் வந்து இதை வந்து அடக்கிடும். அதாவது முந்திரி தேங்காய் வந்து இந்த ஸ்பைசி இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிவிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தாலே போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டர் க்யூபை ஆட் பண்ணிக்கலாம். சுவையான பட்டாணி பன்னீர் மசாலா ரெடி. பன்னீர் மட்டர் மசாலா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது சப்பாத்தி நானுக்கு நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.